जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி, அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. மீனராசி நேயர்களை, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. வாப்பா மீனராசி, உனக்கு தான் நிறையா இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனராசிக்காரர்கள் ட்ரீம் வேர்ல்டில் வாழ்வாங்க, அதாவது ஒரு கனவு உலகத்தில் வாழ்வாங்க. ஸோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இப்படி நிறையா சொல்கிறாங்க இல்லையா, இந்த கனவு உலகம்னு சொல்கிறாங்க இல்லையா. வீடுன்னு இப்படி கட்டணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், கல்யாணம்னு இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், அது எல்லாமே அவங்களுக்கு உண்டு. மீனராசிக்கார் ட்ரீம் வேர்ல்டில் வாழ்வாங்க. ஆனால் ரியாலிட்டி வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க. ரியாலிட்டி வந்தால் ஹர்ட் ஆகிடுவாங்க. ஐயோ பயந்துருவாங்க, ஐயோ என்ன இதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும். லவ் பண்ணினா ஃபுல் சோல், ஆனால் லைஃப்பில் அதிகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது லைஃப்பில். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்லாம் லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்ஸ். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் அவங்க ஒரு டைப்பு. இது ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ப்ளஸ் கைண்ட் ரெண்டுமே அவங்களுக்கு உண்டு. இமேஜினேஷன் அதிகம், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க மீனராசிக்காரர்கள். அதுவும் புரட்டாதி உத்திரட்டாதிலாம் அவ்வளோ சீக்கிரம் ரேவதியாக சம்டைம் ஹர்ட் பண்ணால் இவங்க ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஈஸியாக நம்பிடுவாங்க. ஸோ ஓகேவா இப்படியா, ஓகே. சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீஷியம் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள். பெண்ணாக இருந்தால் கேரிங் ப்ளஸ் லவ்விங், சாக்ரிஃபைஸ் குயின்,
பார்ட்னராக எல்லாம் விட்டுடுவாங்க, எல்லாம் விட்டு நீங்களே பார்த்துக்கோ, எல்லாம் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ட்னர்கிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ இது நீ பார்த்துக்கோ, இது இப்படி பண்ணிக்கோ. அதே மாதிரி பார்ட்னரும் அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ இது நீ பார்த்துக்கோ, இது நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பான். ட்ரூ லவ், டீப் அட்டாச்மெண்ட் எப்போதுமே இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் இருக்கும் எப்போதுமே. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ லவ்வாக இருப்பாங்க எப்போதுமே. அந்த மீனராசிக்கே உரிய ஒரு விஷயம் ட்ரூ லவ். டீப் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், விட்டுட்டு போகிறதுலாம் கிடையாது. நீங்கள் தான் என் வேர்ல்டு, அவ்வளோதான். நீ தான் என் வேர்ல்டு அப்படின்னு இருப்பாங்க, வேறு வழி இல்லை. நீ தான் என் வேர்ல்டு அப்படின்னு தான் இருப்பாங்க கல்யாணம் பண்ண. என்ன ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் பெயின்லாம் இருக்குது உங்ககிட்ட. என்ன சின்ன சண்டை வந்தால் கூட அது பிரேக் ஆகிடுவாங்க, என்னடா மனசு உடஞ்சிருவாங்க. அதுதான் கேரிங் பார்ட்னர் இருக்கும், சாக்ரிஃபைஸ் அதிகமாக இருக்கும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். பார்ட்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நல்ல க்ரியேட்டிவ் ஃபீல்டு, ஆர்ட்டு, மியூசிக் இதிலெல்லாம் ரொம்ப விருப்பம் அதிகம். நல்ல இமேஜினேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராக்டிக்கல் திங்கிங் குறைவு. என்ன குறைவு? ப்ராக்டிக்கல் திங்கிங் குறைவு. சில நேரத்தில் பணம் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் சில நேரத்தில் கடன் அதிகமாக வந்துடும். சேவிங்ஸ் கொஞ்சம் வீக்கு தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். என்னென்ன இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் வந்து என்னென்ன, 1 சோம்பேறித்தனம், லேசி, 1 2 ஓவர் எமோஷனல் ஆகக்கூடாது, எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. இது 3மே அவங்கக்கிட்ட இருக்குது. பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது கைண்ட்னஸ், கம்பேஷன், க்ரியேட்டிவிட்டி, லவ், எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன யாரையும் அதிகமாக நம்பாத, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணினா ஹர்ட் ஆகிடுவேன். டிப்ரெஷன் சான்சஸ் நிறையா இருக்குது. ராங் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்காது. நான் உணர்ச்சியால் உன்னோட உணர்ச்சியை நீ கட்டுப்படுத்தி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீ கரெக்டாக இருக்கணும். என் மனசு தான் என் வேர்ல்டு, உன் மனசு தான் உன் வேர்ல்டு, அது கரெக்டு தான். அன்பு இருந்தால் எல்லாம் சாத்தியம், அளவுக்கு மீறினால் அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்கக்கிட்ட முறைச்சிக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதே அன்பு இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். மீனராசிக்காரர்கள் நல்ல லவ்வில் வாழ்வாங்க. நல்ல ரியாலிட்டி இருந்ததுன்னா ஹர்ட் பண்ணும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இவர்களை மாற்ற முடியாது, ஆனால் இவங்கக்கிட்ட அன்போடு நடந்து கொண்டால் அன்பாக இருப்பார்கள். அதே நீ எதிரியாக நீ நினச்சென்ன கடைசி வரைக்கும் எதிரியாக இருப்பாங்க. இவங்க வந்து எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருப்பாங்க. நீங்கள் அது வந்தாலும் அதை பெருசாகவும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில, எப்படி நார்மலாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருந்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. இதில் கொஞ்சம் ரேவதி நட்சத்திரம், மீனராசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மித்த இவங்கெல்லாம் ஓகே தான். சரிங்களா? சுபம்.